அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 17 டியூஸ்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். நேரடியாக எடிட்டோரியல் அதில் த்ரெட் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் ஆர்சிஐ பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஓப்பனிங் நியூஸ் நேற்றுக்கே கொடுத்துருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்சிஇபி ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு குரூப்பிங்ஸ் அப்படின்றது அமெரிக்காவுக்கான ஒரு ட்ரேட் பேலன்ஸாக வந்து அமையுமா, கவுண்டர் அமையுமா அப்படின்றது ஒரு கொஷின். அதுக்கப்புறம் இதில் இந்தியா சேர்ந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு என்னென்ன சாதகமான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பார்த்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, நியூசிலாந்து மற்ற ஏஷியன் கண்ட்ரிஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு வேறு எந்தெந்த குரூப்பிங் கூட இந்தியாவோட அசோசியேட்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் அந்தந்த குரூப்பிங்ஸ் படிக்கும்பொழுது நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த கேள்விகள் வந்து இப்போதைக்கு மைண்டில் வச்சுருங்க. அடுத்து நீடட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இன் ஸ்டெப் வித் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்கு. ஸோ தொழில்நுட்பம் ரீதியாக ஒரு ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்ணும்போது அல்லது ஓப்பனிங் பண்ணும்போது தொழில்நுட்பங்களை வந்து உள்ளே புகுத்தணும். அப்போ தான் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத், பாவர்ட்டி எலிமினேஷன் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் ரொம்பவே பெட்டராக அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் ஓவராலாக சொல்லுது. ஸோ அதில் வந்து மூர்ஸ் லா பற்றி ஃபஸ்ட்டு காலமில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மூர்ஸ் லானா வந்து என்ன, அது டெக்னாலஜிக்கலாக எப்படி சம்மந்தப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபிலிம்ஸ் ஓரியன்டாக, அதுக்கப்புறம் மெயின்ஸ் ஓரியன்டாக எப்படி வந்து தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது வளர்ச்சிக்கு வந்து உதவுது அப்படின்ற அந்த நோக்கத்தில் கேட்கக்கூடிய எஸ்ஐக்கு எல்லாமே இந்த ஆர்டிக்கிள் வந்து ஒரு ஆன்சராக அமையும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் கொண்டுன்றோம்னு சொல்லியிருக்கிறது. அதாவது ஆந்திர பிரதேஷுக்கு மொத்தம் 3 கேபிட்டல் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்னூல், விசாகப்பட்டினம், அமராவதி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மாநிலத்தோட கேபிட்டல்ஸை வந்து தனித்தனியாக வந்து மாற்றுறதுனால அங்கே வளர்ச்சிகள் வந்து எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் பண்ணலாமா, அப்படி பண்ணோம்னா என்னென்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்துக்கணும். ஸோ பொலிட்டிக்கலாக இப்போ வந்து சென்ட்ரலைஸ்டு அர்பனைசேஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கேபிட்டலை வந்து 3 பிரிச்ச ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல்லாம் தனித்தனியாக வந்து வைக்கும் பொழுது அது எப்படி ஒரு ரீஜனல் பேலன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் இந்த ஆர்டிக்கல் நம்ம எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஆன்சராக வந்து அமையும். ஏன்னா கேரளாவில் கூட வந்து பார்த்தோம்னா கேரளாவோட கேபிட்டல் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் திருவனந்தபுரமாக இருக்கும். ஆனால் அதோட ஜுடிஷியல் கேபிட்டல் வந்து பார்த்தோம்னா எர்ணாகுளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறதுனால என்னென்ன வளர்ச்சிகள் வந்து வருது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த ஆர்டிக்கல் ரொம்பவே முக்கியம். அதுக்கடுத்து ஃபாலன் த்ரூ தி கிராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஸோ ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் த லேபர் செக்டர் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. நிறைய புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஏஜென்சி அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் வச்சு ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருக்குது, ரொம்ப எலூசிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த OECD, NSS இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனோட பின்புலம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. ஜெண்டர் ஈக்விட்டி, உமன் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்ற அந்த இதுக்கு கீழெல்லாம் வந்து இந்த நியூஸ் வந்து வரும். ஸோ புள்ளி விவரங்களுக்காகவே இதை நம்ம நிறைய சேகரித்து வச்சுக்கலாம். ஸோ இதை புக் மார்க் கூட பண்ணி வச்சுக்கலாம். டிஜிட்டல் எடிஷனில் படிக்கிறவங்க, ஹார்ட் காப்பியில் படிக்கிறவங்க தனியாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து எவர்கிரீன் ஆர்டிக்கிள் இது. அதாவது கெயில் கம்ப்ளீட்ஸ் கொச்சி மங்களூர் பைப்லைன்னு சொல்லியிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இதோட என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து இடையில இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ கேரளாவில் கொச்சி, திரிசூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் இந்த மாதிரியான, காசர்கோடு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ஜஸ்ட் ஜாகிரபிக்கலாக அந்த லொக்கேஷன் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் பெங்களூர் கூட வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நாள் நியூஸில் வரும், பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து எப்படி இது பண்ணுது, ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்ற அந்த நோக்கத்தில் வந்து இதை படிச்சுட்டா போதும். அடுத்து பேஜ் நம்பர் 10ல் ஒபாமாஸோட நியூ மெமோயர், அவரோட நினைவுகளை வந்து பகிர்ந்திருக்கார் 2 புத்தகங்கள் மூலிமா. ஸோ அதில் வந்து ஒபாமா எழுதியிருக்க அந்த 2 புத்தகங்களில் ஒரு புத்தகத்தில் நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கை பற்றி ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. அவரோட ஜெனுவினிட்டி பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா வந்து அவர் பராக் ஒபாமா அவர்கள் வந்து எப்படி பார்த்தாரு, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்த்தார் அப்படின்றத பற்றி அதில் வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அமெரிக்கனோட மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது வரப்போகிற கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அமைதா இல்லையா அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு ஃபாலோஅப்காகவும் ட்ராக் பண்ணுறதுக்காகவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். 15th ஃபினான்ஸ் கமிஷன் சமிட்ஸ் ரிப்போர்ட் டு பிஎம்னு சொல்லியிருக்கிற இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது யார்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் கொஷின் வந்துருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்போம் மோனோட்டோனஸாக. பட் அது கிடையாது. ஸோ பிஎம்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ரிப்போர்ட்டு கொஞ்சம் நாளில் வந்து வரும். வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டோட சம்மரி நம்ம பார்த்துக்கலாம்.
அடுத்து கம்ப்ளை வித் எஃப்டிஐ சீலிங் கவர்மெண்ட் டெல்ஸ் டிஜிட்டல் நியூஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்லியிருக்குது ஒரு நியூஸ். இதில் எஃப்டிஐனா என்ன பேசிக்காக, எஃப்டிஐ வந்து எப்படி எந்தெந்த சட்டங்கள்னால எஃப்டிஐ வந்து கவர்ன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்ம்ஸில் ஒவ்வொரு துறைகள்லேயும் இந்த எஃப்டிஐ அப்படின்றத எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த துறைகளில் எஃப்டிஐ சுத்தமாக அலோவ் பண்ணலை அப்படின்னு அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட்டோட போக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த எஃப்டிஐயோட கேப் வந்து எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்றது. அதாவது எஃப்டிஐ கேப் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே முதலீடு பண்ண முடியாது, அந்த அளவு தான் எஃப்டிஐ கேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் பிகின் த கான்ஃப்ளிக் பிட்வீன் எத்தியோப்பியன் கவர்மெண்ட் அண்ட் டைக்ரே ரெபல்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த டைக்ரே ரீஜியனில் நிறைய ப்ராப்ளம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ரெபல்ஸை வந்து சப்சைட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது முழுக்கவே படிச்சுக்கலாம், எதனால் இந்த பிரச்சனை வந்து வருது அப்படின்றத எக்ஸ்பிளைனரில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாகவே இருக்குது, ஃபுல்லாகவே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த மேப்பில் கொடுத்துருக்கிற ரீஜன் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஜிபூத்தி, எரித்ரியா, சூடான், எத்தியோப்பியா, இந்த நாடுகள் எல்லாமே பார்டர் வச்சுருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ லேக் டானா அப்படின்றது அங்கே ஒன்று இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது ஜியாகிரஃபிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பிஸ்னஸ் பேஜில் ஆர்சிபி பற்றி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு பேசியிருக்காரு, ஜெய்சங்கர். அது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிமுலஸ் 3.0 சப்போர்ட்டிவ் ஃபார் க்ரோத், ஃபிசிக்கல் இம்பாக்ட் அண்ட் கிளியர் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு கவர்மெண்ட் வந்து பண உதவி செய்கிறாங்க, நிதி உதவி செய்கிறாங்க. ஸோ இது எத்தனை ஃபேஸில் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன துறைகளுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்து WPI பற்றி தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் WPIனா என்ன, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து என்னென்ன, ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை கூட்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க, எத்தனை பொருள்களை வந்து வச்சு கணக்கிட்டு இந்த WPI அப்படின்றத பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கான ரிப்போர்ட் வந்து யார் வெளியிடுறாங்க, அது எவ்வளோ நாளைக்கு ஒருக்க வெளியிடுறாங்க, WPIயும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸையும் எத்தனை நாளைக்கு ஒருக்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் WPI வந்து இந்த கணக்கிடுற முறை அப்படின்றது சரியா, அல்லது அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்து வேணும், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும் மெயின்ஸ் ஓரியன்டாக. ஸோ மற்றபடி இது ஃபுல்லாகவே இன்ஃப்ளூயன்ஸ்க்கான நியூஸ், ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ். ஏன்னா எக்கனாமியாக இன்ஃப்ளேஷன் சம்மந்தமாக இருக்கிறது. ஸோ நாட்டோட விலைவாசி உயர்வு அப்படின்றது காமன் மேன் வந்து பாதிக்கிறதுனால இந்த WPI CPI அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது பவர் டிமாண்ட் க்ரூ 7.8% இன் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் நவம்பர்னு சொல்லியிருக்கிற இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட். இது முழுக்கவே வந்து நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி அதுக்கு கீழே வந்து வரும். ஸோ இப்போதைக்கு இந்தியாவோட எனர்ஜி பாலிசி என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது சைனா ஃபேக்ட்ரி அவுட்புட் ஃபாஸ்டர் தென் எக்ஸ்பெக்டட்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை என்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம். சைனாவோட விளைபொருள்கள், அவங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது, எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்க்காக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், சைனாவோட போக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்தியா சீஸ் 375 சைபர் அட்டாக்ஸ் எவ்ரிடே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி கோஆர்டினேட்டர் அப்படின்றவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த நியூஸை. ஸோ ரொம்பவே முக்கியமான நியூஸ். சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற அந்த கீழே இந்தியாவோட டிஜிட்டல் கவர்னன்ஸ்க்கு ஒரு சேலஞ்சிங்காக வந்து அமையிறது, கவர்னன்ஸ்க்கு சேலஞ்சிங்காக அமையிறது. இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். டிஜிட்டல் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, சைபர் அட்டாக்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து எங்கே வந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது இந்தியா லெவலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷனை சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.